நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டாப் 4 சாக்லேட் ரெசிபீஸில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரௌனி எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல டார்க் சாக்லேட் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருக்கும், அது கூட நீங்கள் 1/4 கப் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் க்யூபாக கட் பண்ணி கூட நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/3 கப்பில் இருந்து நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் மெல்ட் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/3 கப் பட்டரோடு சேர்த்து நான் மெல்ட் பண்ண போகிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் 1/2 கப் எடுத்தால் நீங்கள் பட்டர் 1/2 கப் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துட்டா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பட்டரோடு சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து மெல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ரௌன் சுகர் எடுக்கிறேன், ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நார்மல் சுகர் 2 எக் எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 எக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா கூட அதில் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு 3 நிமிஷம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சுகர் வந்து கரைஞ்சால் கொஞ்சம் நல்லது. இப்போ வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டு பட்டர் அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் போடுறோம். இதில் போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதனோட பேட்டர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ரௌனி நல்லா வரும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதிலையே ஒரு 1/2 கப் மாவு போட போகிறோம், மைதா. அதுக்கப்புறம் 1/5 கப் கொக்கோ பவுடர், இல்லை 1/2 கப் கொக்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் நான் போடுறேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம். இல்லைனா வந்து சிம்பிளாக அப்படியே பேக்கிங் பவுடர் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். ஸோ நம்ம லம்ஸ் இல்லாமல் கலந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் இதில் போட்டிருக்கனால நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இந்த பேட்டரில் லம்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா ஷைனிங்காக வந்தால் போதும். இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் பதம். இதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் போட்ட ஒரு ட்ரேயில் நான் போட்டுறேன். நீங்கள் மைதாக்கு பொதுவாக கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ராகி மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், கடாயிலையும் பண்ணலாம், அவன்லேயும் பண்ணலாம். அவன் அப்படின்னா அவன் ஓடிஜினா 10 மினிட்ஸ் நீங்கள் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 170 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். கடாய் அப்படின்னா நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ் பண்ணலாம் லோ ஃப்ளேமில். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அப்படியே டீமோல் பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம், இல்லை ஈவினிங் வந்தாலும் கொடுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுட்டிங்கன்னா அப்படியே அது மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி கூட நம்ம பண்ணலாம். ஸோ நான் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணுறேன் வீடியோக்காக. நீங்கள் அதை கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டில் செய்யும்போது. ஸோ நம்ம தேவையான அளவு கட் பண்ணி ஒரு 2-3 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டு போகாது. ஸோ இதுவும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா southindianfoods.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். அதில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக் இல்லாமையும் பட்டர் இல்லாமையும் கூட பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். ஸோ க்யூப்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம். இதில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரௌனிக்கு கேக்குக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ப்ரௌனிங்கிறது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிவிடுவோம். கேக்குங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எக்கெல்லாம் செப்பரேட் பண்ணி பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது வந்து சாக்லேட் ரோஸ் குக்கீஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கணும், ஆனால் மெல்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1/3 கப் போடுறேன். இதையும் வச்சு நான் 2 நிமிஷம் பீட் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மலாக கூட பீட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். பட்டர் மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குக்கீஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த மிக்சரை
நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சா ஓகே. இப்போ 3/4 கப் கோதுமை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொக்கோ பவுடரில் நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து மில்க் ஊற்றிட்டு பால் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும், அதுக்காக நான் வந்து பால் ஊற்றுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எக் இல்லாமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எக்கை கூட பீட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது இது நல்லா ஸ்டிக்கியாக வரணும். அதுவும் இல்லாமல் அது மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த மிக்சரை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மாவு நீங்கள் வந்து போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் பேக் எடுக்கிறேன். இது எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் போடுறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ்ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நான் கோதுமை மாவு தான் நான் போட்டிருக்கேன், மைதா இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் இருக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டான ஷேப்பாக பண்ணணும். பிழிஞ்சு விடுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பைப்பிங் பேக் கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, பெருசான குக்கீனா இன்னும் ஒரு சுற்று விடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கடாய் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், அவன் ஓடிஜிலையும் பண்ணலாம். கடாய் ப்ரெஷர் குக்கருக்கு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் பேக் பண்ணணும். இதே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓடிஜியில் 10 மினிட்ஸ் 250ல் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இது மாதிரி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஒரு வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்சதுனால நல்லாயிருக்கும். 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாக்லேட் பேசன் பர்ஃபின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, ரொம்ப யூனிக்கான ரெசிபி கூட. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு 3/4 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சளிச்சிக்கணும். கட்டி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ சாக்லேட் மைசூர் பாக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். கட்டி இருந்ததுன்னா இது நல்லா வராது. ஸோ இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வைங்க, லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு அந்த நல்ல அந்த நைஸ் அரோமா வரும், நல்ல அந்த மணம் வரும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன். இதுக்கப்புறமா இதில் 1/2 கப் நெய் விடுறேன். நெய் இல்லைன்னா ஆயில்லையே கூட முழுக்க நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃப்ளேம் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நீங்கள் கொக்கோ பவுடரும் போடலாம், டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணியும் ஊற்றலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியம், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஹீட் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமா 1 கப் வெல்லம் எடுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி. இதை வந்து வெல்லம் நல்லா வந்து டிசால்வ் ஆகணும், கரையணும், அது ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நான் எந்த வந்து மண் கல் எதுவும் இல்லாத மாதிரி நான் வடிச்சிட்றேன். இதுக்கப்புறமா 1 கம்பி பதம் வரணும். நீங்கள் சுகரில் பண்ணும்போதும் அதே 1 கம்பி பதம் தான். ஸோ இப்படி வரும்போது நான் வந்து ஒரு ட்ரேயில் நெய் போட்டு நான் தடவி விட்டுக்கிறேன். நான் பட்டர் ஷீட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாமையும் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், வெல்லத்தில் 1 கம்பி பதம் வருதான்னு பார்க்குறோம். வந்துடுச்சு, பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் விட வேணாம். ஸோ இப்போ நான் இதை எடுத்து நான் அந்த பேசன் சாக்லேட் மிக்சரில் நான் ஊற்ற போகிறேன். அதாவது கடலை மாவு சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறதுல ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா பெரிய பபிள்ஸாக வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த டைமில் ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி வரும். கொஞ்சம் பேனில் இருந்து தனியாக அப்படியே வர மாதிரி இருக்கும், பேனில் ஒட்டாது. அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மைசூர் பாக் சாஃப்டாக இருக்கும். நான் ஏலக்காய் பொடி போடுறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி ரொம்ப ஆப்ஷனல் தான், இதுக்கு சாக்லேட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போது நான் இதில் பிஸ்தா போடுறேன். நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், இல்லை இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளைனாக கூட நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள் இப்போ பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ இதில் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 கப் நெய் கூட ஊற்றலாம். பட் நான் எதுவுமே ஊற்றலை, ஏற்கனவே அந்த மிக்சரில் ஊற்றுனது மட்டும்தான். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ நெய் தடவி இருக்கிறதுல போட்டுக்கலாம். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் விட்டாவே ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே அது நல்லா செட் ஆகிடும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் பிஸ்தா போடுறேன். நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், போட வேண்டியதில்லை. பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான சாக்லேட் மைசூர் பாக்குன்னு சொல்லலாம், சாக்லேட் பேசன் பர்ஃபின்னு சொல்லலாம், சாக்லேட் கடலை மாவு பர்ஃபின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கொக்கோ பவுடர் இல்லை, நமக்கு சாக்லேட் இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிற சமயத்தில் ரொம்ப சீப்பாக பண்ணக்கூடிய ஒரு சாக்லேட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சாக்லேட் கவரில் சுற்றி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்பாஞ்சியான சாக்லேட் மஃபின்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு எக் இல்லாமல், பட்டர் இல்லாமல், அவன் இல்லாமல் எப்படி நம்ம குக்கரில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே மெத்தடை நீங்கள் கடாய்க்கும் ட்ரை பண்ணலாம். முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா தடவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு போட்டு நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நமக்கு அந்த கப் கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக, அந்த மஃபின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். ஸோ நமக்கு முதல்ல சின்ன சின்ன பவுல்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். டம்ளர் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போது ப்ரீ ஹீட் பண்ணணும். 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில், கேஸ் கட்டும் விசில் இல்லாமல், ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் மிக்சியில் 1/2 கப் தயிர், 1/2 கப் சுகர், சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்துக்கலாம், வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, ரொம்ப 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 முக்கியமானது. புளிக்காமல் இருக்கிற தயிர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் 3/4 கப் கோதுமை மாவு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். கட்டி இருந்ததுன்னா நல்லா வராது. ஸோ இதில் நீங்கள் மைதாவிலையும் பண்ணலாம், சேம் குவான்டிட்டி தான். ராகிலையும் பண்ணலாம், சேம் குவான்டிட்டி. அதாவது கோதுமையும் ராகியும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துட்டும் பண்ணலாம். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். கொக்கோ பவுடர் 1/5 கப், அதாவது 4 டேபிள் ஸ்பூன். காஃபி பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட். இதையும் நம்ம நல்லா சலிச்சுக்கணும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கட்டி இருந்தால் கூட அப்படியே கரைஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த பேக்கிங் பவுடர், சோடா எல்லாத்தோடையும் சேர்ந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சியில் அரைச்சி வச்சதை நம்ம இதில் போடுறோம். அதாவது தயிர், ஆயில், சுகர் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இது கட்டியே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை நல்லா ஹாட் வாட்டர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் பிடிக்காதவங்க ஓட்ஸ் மில்க் இருக்கும், ஆல்மண்ட் மில்க் இருக்கும், கோகோனட் மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக பால் அதிகமாக ஊற்றிடாதீங்க. அளவு தெரியாமல் இருக்க வரைக்கும் நமக்கு பால் அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். சாக்லேட் சிப்ஸ் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு சின்ன கரண்டி எடுத்துகிட்டு ஒரு 2 கரண்டி நான் ஊற்றுறேன். கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கங்க, இது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ லைட்டாக நம்ம தட்டிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சாக்லேட் சிப்ஸ் போடுறேன். இதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் குக்கரில் ப்ரீ ஹீட் பண்ண ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன். இதே மாதிரி அவன் ஓடிஜி நீங்கள் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் 180 டிகிரியில் பேக் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயிலையும் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும்.
இப்போ ஸ்டிக்கை விட்டு பார்த்தா அது ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து கேக் எல்லாத்துக்கும் ஒரு பதம்னு சொல்லுவோம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக டீமோல்ட் பண்ணலாம். டீமோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு இது வந்து கெட்டு போகாது. ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா ரெசிப்பியுமே southindianfoods.inங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தளவுக்கு ஸ்பாஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.